பிரெக்னன்சிக்கு அப்புறம் பிரெக்னன்சி போதும் இல்ல பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் எனார்மஸா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனாலேயே நிறைய பேர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய பேர் அவுட் டு லூஸ் வெயிட், அவுட் டு ஜிம்முக்கு போய் சேர்றது, எந்த டயட்டை ஃபாலோ பண்ணா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இது முக்கிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முதல் பிரச்சனை அவங்க போஸ்ட் டெலிவரியில அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம செடன்டரி லைஃப் ஸ்டைலா இருக்காங்க. இது ஒரு முக்கிய பிரச்சனை. முதல் 3 மாசத்துக்கு ரெஸ்ட் வேணும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பிக்கணும். அவங்களுக்கான வாக்கிங், அவங்களுக்கான எக்ஸசைஸ் செஞ்சாதான் அவங்களோட வெயிட் வந்து மினிமைஸ் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபுட் இன்டேக். அவங்க வந்து பால் அதிகமா சுரக்குன்றதுக்காக அதிகமான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கான வெயிட் கெயின் ரொம்ப எனார்மஸா அதிகமாகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பேக்கட் ஃபுட்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த மில்க் ஷேக் குடி அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதனாலையும் முக்கிய காரணம், அதாவது குழந்தை பால் ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும், பால் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குமே தவிர அதிகமான சாப்பாடு சாப்பிட்டாதான், வெயிட் அதிகமா இருந்தாதான் பால் சுரக்குன்றது எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஸோ அது ஒரு முக்கிய பிரச்சனை. எல்எஸ்எஸ் பண்ணிருக்காங்க, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்லயே அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை. ஸோ எல்எஸ்எஸ் பண்ணாலும் 3 வாரங்களுக்கு அப்புறம் 4 வாரங்களுக்கு அப்புறம் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா போஸ்ட் டெலிவரியில குழந்தைங்க வந்து ஃபீடிங் பண்றது, ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்களுக்கு தூக்கம் வந்து சரியா இருக்காது. அப்போ குழந்தை தூங்கும் போது நம்மளும் படுத்து தூங்கிடணும். இது ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இஸ் மெயின் ரீசன் ஃபார் வெயிட் இன்க்ரீஸ்.